கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், ஒரு கடுகு விதையின் வல்லமை. கடுகு ஓட விதை எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலையும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் சரி, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல கடுகோட விதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னதா ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அந்த கடுகோட விதையை வந்து பாத்தீங்கன்னா அது மண்ணில விதைக்கும் பொழுது ஒரு பெரிய மரமா வந்து அது தொழில் மற்ற எல்லா மரத்தை காட்டிடும். இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கடுகு நிஜமாலே அந்த அளவுக்கு மரமா முளைக்குமான்னு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இங்கிலீஷ்ல மஸ்டர்ட் அப்படின்னு, மஸ்டர்ட் சீட் அப்படின்வாங்க. கடுகு விதை, தமிழ்ல கடுகு விதை. இது எதற்காக ஒப்பிடுறாங்க? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடுகு விதையை வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம், நம்பிக்கை. இங்கிலீஷ்ல ஃபெய்த்னுவாங்க. அது எவ்வளவு பெருசா இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. அது சின்னதா இருந்தாலும் அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு நாம உண்மையா கர்த்தரிடத்துல வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்துதான் கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கேற்ற ஒரு பதிலை கொடுக்கக்கூடியவரா இருப்பார். நம்ம தொடர்ந்து கர்த்தரிடத்துல பிரேயர் பண்ணிக்கிட்டே வரோம். ஆனா விசுவாசம் இல்லை அப்படின்னா, நான் கேட்கிற கர்த்தரை கொடுப்பாரோ மாட்டாரோ எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் கேட்கிறேன் அப்படின்ட்டு இல்லாம, நான் கேட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் கண்டிப்பா எனக்கு கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். எப்படி கர்த்தர் வந்து கண்டிப்பா நான் வேண்டிக் கொண்ட விஷயத்தை ஏற்ற காலத்துல எனக்கு நிறைவேற்றுவாருங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம வந்து தொடர்ந்து அதற்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம், ஜெபிக்கணும். அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, மனுஷனால் பண்ண முடியாத காரியமா இருந்தாலும் சரி, இயற்கைக்கு மாறான விஷயமான ஒரு காரியமா இருந்தாலும் சரி, விசுவாசம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடுகளவு விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்மள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடுகளவு விசுவாசம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். நான் கர்த்தர் இடத்துல கேட்கிற எந்த ஒரு காரியமும் நிறைவேற மாட்டேங்குது, நான் தொடர்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கேனே, என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பாருங்க. உலகத்தார் மாதிரி நான் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்கேனா? உலகத்தார் மாதிரி நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கேனா? இல்லைன்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நான் வந்து கர்த்தரை சேவிக்கிறேன்னா அந்த ஒரு விஷயத்துல எனக்கு கர்த்தரிடத்துல விசுவாசம் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். மத்தேயு 17:20 கூட சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மனுஷனால இயற்கைக்கு மாறாக சில விஷயங்களும் பண்ண முடியும், வேதாகமத்துல நடந்து இருக்கு. நாம என்ன நினைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியாது, நமக்கு அந்த திராணி இல்ல, மத்தவங்களுக்கு தான் அந்த திறமை இருக்கு, கர்த்தர் எனக்கு அந்த திறமையை இயற்கையாவே கொடுக்கல. ஒரு சில பேருக்கு இயற்கையாவே ஒரு சில திறமைகள் இருக்கும், வரைகிற திறமை இருக்கும், பாடுற திறமை இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்களை பண்ற ஒரு திறமை இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு எந்த ஒரு திறமையும் இருக்காது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், கர்த்தர் அவங்களுக்கு இயற்கையாவே அந்த மாதிரியான ஒரு திறமையை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு அந்த மாதிரியான ஒரு திறமை இல்லை. ஒரு சில பேர் நல்லா எல்லாருக்கிட்டையும் ஜோவியலா ஜாலியா பேசுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மூடி டைப்பா, பேசாம சைலண்டா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க, என்னால ஏன் எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேச பழக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள தோணும். நான் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது அப்படிங்கிறார். அப்போ நாம எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்டை வச்சிருக்க கூடாது. என்னால அது முடியாது, இது பண்ண முடியாது
அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இருக்கக்கூடாது. என்னால முடியும், என்னால முடியும். கர்த்தருடைய கிருபையினால என்னால எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். அதான் சொல்றாரு பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், அதே வசனத்தை சொல்றாரு. கடுகு விதை எவ்வளவு ரொம்ப பெருசா? மலையை பொழந்த, அதாவது அந்த அது மரமா வளரும் போது ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அவர் விசுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா கடுகு விதையோட மரத்துக்கு வந்து ஒப்பிடல. கடுகு மரத்துக்கு வந்து அவர் வந்து ஒப்பிடல. அதோட விதைக்கு தான் நம்மளுடைய விசுவாசத்தை ஒப்பிடுற. நான் ஒரு வேலையை துணிஞ்சு செய்யறேன், அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரிடத்துல என் பாரத்தை போட்டேன். கர்த்தர் தான் இன்னைக்கு இதுக்கப்புறம் எனக்கு நடக்கிறது எல்லாமே எனக்கு நன்மையா மாற்றி போடுவார். உற்றார் உறவினர்கள் கைவிட்டுட்டாங்க, கூட இருக்கிற நண்பர்களும் கைவிட்டுட்டாங்க, மனைவி கைவிட்டுட்டாங்க, பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்க, கணவன்மார் கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் கர்த்தர் மேல பாரத்தை போட்டு அவரை நம்பி அவரை விசுவாசிச்சு நான் ஒரு விஷயத்துல இறங்குறேன். நான் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. கர்த்தருக்கு விரோதமாக நான் எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணணும்ட்டு நான் வந்து நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் இடத்துல விசுவாசம் வைங்க. அடுத்ததாக லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 6 கூட சொல்றாரு பாருங்க. உண்மையான ஒரு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு நல்ல ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ரிசல்ட், ஒரு நம்மளுடைய எதிர்பார்ப்பு அது பூர்த்தி செய்யும். மனுஷனிடத்துல விசுவாசிப்பாங்க, அவன் எனக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்ட்டு. பெற்றோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு செல்ல பிள்ளைய நல்லா போஷிச்சு வளர்ப்பாங்க. எதிர்காலத்துல இவன் தான் எனக்கு கஞ்சி ஊத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நடக்கிறது என்னமோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். மனுஷனை சார்ந்தே இருப்பாங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு எல்லா தேவையான எல்லா விஷயமும் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க. இப்படியே மனுஷனை சார்ந்து 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 இருப்பாங்க தவிர மனுஷங்களுடைய வந்து சம்பாதிக்கிற பணத்தை சார்ந்து இருப்பாங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு நல்லா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்கன்னா அதை நம்பி இருக்கேன். நான் எதுக்கு யாரை நம்பி இருக்கோம்? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற பொருளை சார்ந்து இருப்பாங்க, உலகத்துல இருக்கிற மனுஷனை சார்ந்து இருப்பாங்க. ஆனா கர்த்தரை சார்ந்து யாராச்சும் இருக்கிறோமோ? அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். பூமியில எந்த ஒரு பொக்கிஷத்தையும் சேர்த்து வைக்காதுங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த போர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் சிலிண்டர் வந்து சேர்த்து வைக்கணும், பெட்ரோலை சேர்த்து வைக்கணும், டீசலை சேர்த்து வைக்கணும், நாளை பின்ன நமக்கு கிடைக்காம போச்சுன்னா ஒரு பயம் தான். எல்லாருக்குமே ஒரு பயம். சாத்தான் வந்து மனசுக்குள்ள ஈஸியா விதைச்சிடறான். ஆனா கர்த்தருக்கு பயம். கர்த்தருக்கு ஏன் பயப்பட மாட்டேன்ற நாம? நாளைக்கு ஏதோ உலகமே அழிஞ்சு போயிடு போகுது, எல்லாமே பற்றாக்குறையா இருக்க போகுது, எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம சேர்த்து வைக்கலன்னா கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை வந்து போஷிப்பாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு எப்போ வரும்? கொஞ்சம் யோசிப்பாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 3 வேளை நான் நல்லபடியா, நான் மட்டும் இல்லை என் குடும்பமும் நல்லபடியாக சாப்பிட வைப்பார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு எப்பவுமே, அவர் என்னை கைவிட மாட்டார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க இருக்கிற ஒரு சில நிறைய பேருக்கு ஒரு 30 வயசு நம்ம கடந்திருப்போம், 30-40 வயசு நம்ம கடந்திருப்போம். நமக்குள்ள ஒரு கேள்வி ஒண்ணு கண்டிப்பா வேணும். இவ்வளவு நாள் கர்த்தர் என்னை வழி நடத்தி வந்த தேவன், நல்ல ஒரு சுகம் வேலை ஜீவனை கொடுத்து, நல்ல ஒரு இருக்க இடம் கொடுத்து, 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல ஒரு துணிமணியை கொடுத்து, எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் என்னை கடந்து வர வைத்த தேவன், பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இனிமேலும் நம்மை வழி நடத்த மாட்டாரா? என்னை மாத்திரம் இல்லாமல் என்னை சார்ந்திருக்கிறவர்களை, என்னுடைய பிள்ளைகளை வழி நடத்த மாட்டாராங்கிற ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா ஆசீர்வதிப்பார்,
கண்டிப்பா நம்மளை வழி நடத்துவார். லூக்கா 17:6. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டுத்தீ மரத்தை நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார்ப்பா. இயற்கைக்கு மாறாக நடக்கிற ஒரு விஷயம், இயற்கைக்கு மாறாக நடக்கிற ஒரு விஷயம் எது? காட்டுத்தீ மரமே நீ நீ அப்படியே கொண்டு போயிட்டு கப்பல்ல கடல்ல போயிட்டு விழு அப்படின்னா, விசுவாசத்தோட நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த இயற்கையான ஒரு விஷயத்த யோசுவா சூப்பரா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு வசனம், அதை படிக்கும் போதே பாத்தீங்கன்னா புல்லரி. இஸ்ரேல் மக்களுக்கும் பெலிஸ்தியர் மக்கள் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, கானான் குடியினர்கள், அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு போரே நடக்கும் இஸ்ரேல் மக்களை எதிர்க்கிறதுக்கு. அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்க சாயந்தரம் வரைக்கும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போர் பண்ணிட்டே இருப்பாங்க, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா சாயந்தரம் ஆனதுக்கு பிறகு நைட் வந்துருமே, அப்போ நைட் டைம் எப்படி போர் செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஆனா யோசுவா அந்த நேரத்துல சூரியனுக்கு சந்திரனுக்கு கட்டளையிடுறார், இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் நீங்க இப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு. இயற்கைக்கு மாறாக நடக்கிற ஒரு விஷயம் பாருங்க. கர்த்தரே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். யோசுவா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு, நாங்க சண்டை முடிகிற வரைக்கும் அந்த சூரியன் அங்கேதான் இருக்கணும், வேற எங்கேயுமே என்ன வரக்கூடாது. அந்த அளவுக்கு யோசுவாவுக்கு கர்த்தர் இடத்துல விசுவாசம் இருந்தது. அதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். இயற்கைக்கு மாறாக நடக்கிற ஒரு சம்பவத்தை கூட கர்த்தர் நடக்க வைப்பார். ஆபிரகாம் சாராள் 70-80 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு மேல அவங்க குழந்தையும் பிறக்காது. இயற்கைக்கு மாறாக நடக்கிற ஒரு சம்பவம், அவங்க 90 வயசுல குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. என்னன்னா ஆபிரகாம் இடத்துல இருந்த அந்த ஒரு விசுவாசம் தான். வாசிக்கலாம், ஆதியாகமம் 12:1-4. அதனால்தான் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் இன்னொரு ஒரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, விசுவாசத்தின் தகப்பன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், ஆதியாகமம் 12:1-4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு போ, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பாருங்க, அவன் கீழ்ப்படிஞ்சு போனான். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்ற, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே ஆசீர்வதிப்பேன்ற. என்னை எப்படி பெரிய ஜாதி ஆக்க முடியும்? எனக்கு தான் குழந்தைங்களே இல்லையே, எனக்கும் சாராளுக்கும் குழந்தையே இல்லையே, அப்புறம் எப்படி என்ன பெரிய ஜாதி ஆக்க முடியும்? நாமெல்லாம் இருந்தா நிறைய கேள்வி நமக்குள்ள வந்திருக்கு, கர்த்தரை பார்த்து கேட்டிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா ஆபிரகாம் விசுவாசிச்சான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதுதான் கரெக்ட், இது தப்பு கிடையாது. கர்த்தரை விசுவாசிக்கிறது தப்பான ஒரு விஷயம் கிடையாது, அது அவனுக்கு ரொம்ப நீதியா எண்ணப்பட்டது. நாம கர்த்தர் இடத்துல விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. மனுஷனை சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக கர்த்தரை சார்ந்துருங்க. நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் பூர்த்தி பண்ணுவார். ஆனா நமக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த கடுகு தான். அதுக்காக கடுகு டப்பால இருந்து கடுகு நினைச்சுக்காதீங்க, அது ஒரு உவமைக்கு சொல்றது, நம்மளுடைய விசுவாசத்தை சொல்ற. அந்த ஒரு சின்ன விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தரிடத்துல நாம பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம கேட்கிற எல்லா காரியமும், அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிற எல்லா காரியமும் நமக்கு நிறைவேறும். ஒரு சில இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சீஷர்களுக்கு நிறைய வல்லமைகளை கொடுத்திருப்பார்.
போய் ஊருக்கு போங்க, உங்களால முடிஞ்ச எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னை பத்தி சொல்லுங்க, நித்திய ஜீவனை பத்தி அறிவிங்க, எல்லாருமே மனம் திரும்ப வைங்க, எல்லாம் அவங்க பாவத்துல இருந்து ரட்சிக்க வைங்க, இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க பண்ணுங்க, பிசாசு பிடிச்சிக்கவங்கள ஓட்டுங்க, இன்னும் கண்ணு தெரியாதவங்க, காது செவிடா இருக்கிறவங்க, வாய் பேச முடியாதவங்க, அந்த மாதிரி உடம்புல எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையை நீங்க வந்து ஜபத்தினால நீங்க வந்து சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்ட வல்லமைகளோடு சீஷர்களை அனுப்புறாரு. அவங்களும் ஊருக்கு போயிட்டு நிறைய அதிசயங்களை அற்புதங்களை பண்றாங்க. ஆனா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாத்தான ஓட்ட முடியல. ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல நிறைய எக்கச்சக்க பேய் இருக்கு. ஐ மீன் சாத்தான் வந்து ஒரு கூடியிருக்கான், அசுத்த ஆவி அவன் இடத்துல இருக்கு. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் ஓட்ட முடியல. ஒரு சில பேருக்கு இது பண்ண முடியல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அப்படிப்பட்ட ஒரு சாத்தான விரட்டுற, அசுத்த ஆவியை விரட்டுற. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் நம்ம வந்து நிறைய காரியங்களை ஜெயிக்க முடியும், இன்க்ளூடிங் சாத்தானையும் நம்ம ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் நம்ம வந்து உபவாசிக்க ரெடியா இருக்கோம்? எத்தனை பேர் நம்ம ஜபிக்க ரெடியா இருக்கோம், ஜபம் பண்றோம்? எத்தனை பேர் நம்ம உபவாசிக்கிறோம்? 3 வேளை என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுங்க பிரதர், ஒரு வேளை கூட என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. சாக்ரிஃபைஸ் நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம ஏதாச்சும் கொடுத்தா கர்த்தர் இடத்துல நம்ம பெற்றுக்கலாம். நாம எதையுமே கர்த்தருக்கு கொடுக்கறது இல்ல, அவருக்காக நம்ம எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்றது இல்ல, நம்மளுடைய நேரத்தை அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது இல்ல, நம்மளுடைய சாப்பாடு அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது இல்ல. அப்படிலாம் இருக்கும் பொழுது கர்த்தர் இடத்துல நாம எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும்? இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஸ்திபாரத்தை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். விசுவாசம் என்கிற அஸ்திபாரத்திலேயே நம்ம வந்து அப்படியே நம்ம தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்துல விசுவாசம் ஏறுது, ஒரு சில நேரத்துல விசுவாசம் இறங்குது. ஆனா நம்ம அந்த அஸ்திபாரத்தை தாண்டி நம்ம வந்து ஒரு பெரிய வீடை கட்ட ஆரம்பிக்கணும். ரொம்ப நாள் அஸ்திபாரத்தை போட்டுட்டே இருந்தோம்னா வீடு எப்பதான் எழுப்புவீங்க? ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா விசுவாசத்திலேயே ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விசுவாசத்தையும் தாண்டி நம்ம ஆவிக்குரிய ரீதியில அதிகமா நிறைய காரியங்கள்ல வளர வேண்டியது இருக்கு. நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரோமர் 4 அதிகாரம் வசனம் 20, 21. ரோமர் 4 அதிகாரம் வசனம் 20, 21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினால் வல்லவனானான். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க யாரை குறித்து சொல்றார்? ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். நாம ஒருத்தர் இடத்துல ஒரு வேலையை நம்பி கொடுக்கிறோம். எதனால கொடுப்போம்? ஒரு வேலையை நம்பி ஒரு வேலையை கொடுக்கிறோம், ஒரு 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 மனுஷனை நம்பி கொடுக்கிறோம். அவனுக்கு முதல்ல அந்த வேலை செய்யறதுக்கு தகுதி இருக்கா, தகுதியில திறமை இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். தகுதி இல்லாம திறமை இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பா அவனுக்கு அந்த திறமை இருந்தா மாத்திரம்தான் நமக்கு நம்ம வந்து அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுப்போம். அதே போல நம்ம வேலையில எடுக்கிறவங்க கூட இவங்க நல்லா வந்து சமைப்பாங்களா, இல்லைன்னா நல்லா வேலை செய்வானா, நம்ம சொல்ற பேச்சுக்கு கீழ்ப்படிவானா அப்படின்ட்டு நிறைய இன்டர்வியூ எல்லாம் எடுத்ததுக்கு பிறகுதான் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல இங்க ஆபிரகாம் வந்து கர்த்தர் வந்து சொன்னதுக்கு பிறகு நான் உன்னை பெரிய ஜாதியாகுவேன், உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன், நீ வந்து பெரிய ஜாதியாகுவேன், பூமியில இருக்கிற எல்லா மனுஷனும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு பிறகு ஆபிரகாம் என்ன யோசிக்கிறான்னு பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவர் சொன்னா கண்டிப்பா அவர் செய்யறதுக்கு எல்லா திராணியும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து விசுவாசிச்சார். இந்த உலகத்தை படிச்சது அவரு தான், நம்மையும் படிச்சது அவரு தான்.
இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் படிச்சது அவர்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற மாட்டாரா? அன்று இருந்த அதே ஆபிரகாம் கூட இருந்த அதே யெகோவா தேவன் நம் மண்டலே இருக்கிறார், நம்ம பக்கத்திலே இருக்கிறார். இப்போ நம்ம இந்த மாதிரி அவரை குறித்து நம்ம சொல்லுகிற அந்த விஷயத்தை கூட அவர் வந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து கேட்டுட்டு இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் அவர் வானத்துல இது பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். எத்தனை பேர் நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோங்கிறதையும் அவர் பார்க்கிறார். நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுகளவு அந்த விசுவாசம் தான். கர்த்தர் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரட்டும், வர்றது நல்லதுதான். அப்பதான் நான் வந்து கர்த்தருக்கு நான் அதிகமா என்னால கீழ்ப்படிய முடியும். இயேசு கிறிஸ்து கூட கீழ்ப்படிதலை எப்படி கற்றுக்கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா கற்றுக்கொள்ளல, அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நமக்கு பாடுகளே வரலன்னா நம்ம கர்த்தர் இடத்துல தஞ்சம் புகழ மாட்டோம். இஷ்டமேனிக்கு தெரியும், சாத்தானுக்கு அடிமையா இருக்கும். என் லைஃப்ல என்ன தவிர எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க, நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. கர்த்தர் ஒருத்தவங்க வாழ்க்கையில முன்னேறாங்கன்னா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறாங்கிறது கிடையாது. நாம ஒருவேளை அடிமட்டத்துல இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகல அப்படின்னா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கல அப்படிங்கிறதும் கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதெல்லாம் இடைப்பட்டது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அது போயிடும். அது நிரந்தரம் கிடையாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த கிறிஸ்துக்குள்ள நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த அழைப்பை நம்ம வந்து உணரணும். பூமியில இருக்கிற எல்லா அநித்தியமான சந்தோஷத்தை அனுபவிப்பதா, இல்ல அப்படின்னா நித்தியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்காக அடையறதுக்காக நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுலதான் நம்மளுடைய விசுவாசம் இருக்கணும். அதற்காக பூமிக்குரிய விஷயத்த நம்ம வந்து கேட்டா கர்த்தர் கொடுக்க மாட்டாருன்னு இல்ல, கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். கடுகளவு விசுவாசம். திரும்பவும் சொல்றேன், ஆபிரகாமை எடுத்துக்கோங்க. அவன் எந்த அளவுக்கு கர்த்தர் இடத்துல விசுவாசிச்சிருப்பான்னா, விசுவாசி இருந்தா அவனுக்கு விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்ட்டு ஒரு பேர் வந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13 இருந்து 16. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டுப் போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை திறந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பாருங்க, இப்போ எகிப்து தேசத்துல இருந்து, அடிமை தேசத்துல இருந்து மோசேயானவர் லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்துக்கு கூட்டின்னு போயிட்டு இருக்கிறார். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா செங்கடல், அந்த கடலை கடந்து போனோம். இயற்கைக்கு மாறாக கர்த்தர் வந்து ஒரு விஷயத்தை அங்க வந்து பண்றார். மக்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி, இந்த செங்கடலை நாம எப்படி வந்து கடந்து போறது? படகும் இல்ல, கப்பலும் இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட லட்சக்கணக்கான மக்கள் எப்படி போய் சேருவாங்க? பின்னாடி பார்வோனுடைய ரதங்களும் வந்துட்டு இருக்கு நம்மளை புடிச்சிட்டு போகிறதுக்கு, நம்ம கொலை பண்றதுக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கும். அதாவது செங்கடல் நமக்கு முன்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நானு தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் நமக்கு வந்து வாழ்க்கையில இருந்திருக்கும். எல்லா சைட்ல இருந்து நம்மள சுத்தி வளைச்சு போட்டிருப்பாங்க. நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நமக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க.
நம்மளை புறம் பேசுறதுக்கு நம்மளை வந்து எதிர்த்து பேசுறதுக்கு, நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு நம்ம கூடவே இருப்பாங்க நிறைய பேர். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் சைட்லயும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. எல்லா சைட்ல இருந்து நம்ம வந்து அடைச்சு போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து கூட கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி இவ்வளவு நாள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதே போலதான் அதே கர்த்தர், அதே தேவன் மோசேவின் காலத்துல இருந்து அந்த செங்கடலை 2 பிளக்க வைக்கிறார். இன்று காண்கிற எகிப்தியரை நீ இனிமேலும் காண மாட்டாய். அப்பா, சரியான ஒரு வாக்குத்தத்தம், சரியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமா எவ்வளவு பேர் நம்ம இருந்தாலும் நான் நினைச்சுக்கிற ஒரே விஷயம் இதுதான், இன்று காண்கிற எகிப்தியரை நீ இனிமேலும் காண மாட்டாய். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. தயவு செஞ்சு சும்மா இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கையில நாம ஆயுதத்தை எடுக்கிறது, அதாவது பதிலுக்கு பதில் பேசுறது, அடிக்க கை ஓங்குறது. யாராச்சும் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நாமளே வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு பதில் பேசுறது. தயவு செஞ்சு நம்ம வந்து அதெல்லாம் பண்ணாம கர்த்தர் பண்றதுக்கு இடம் விடுங்க. கர்த்தர் வந்து எல்லா காரியத்தையும் பயங்கரமா செய்து முடிப்பார். நீங்க வந்து உங்களுடைய எதிராளிக்காக நம்ம ஜபம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜபம் பண்றதுனால கர்த்தர் அவர்களை வந்து சும்மா விட்டுருவாரா? இல்ல. ஆனா நம்ம கடமை அவர்களுக்காக ஜபம் பண்றது. ஏன்னா அவர்களுடைய தலையில நம்ம திலலை வந்து கொண்டு போய் வைக்கிறோம். நாம திருப்பி அடிக்கும் பொழுது, பதிலுக்கு பேசும் பொழுது அது அந்த நேரத்துல போயிடும். நல்லா யோசிச்சுக்கோங்க, அந்த நேரத்துல அது அப்படியே கடந்து போயிடும். ஆனா கர்த்தர் அடிக்கிற அடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் எழுந்திருக்கவே முடியாதபடி வந்து பண்ணிடுவார். நம்ம கர்த்தருக்காக காத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள், சத்துருக்கள் அவங்க எப்படி எழுந்திருக்கவே முடியாதபடி அவர் வந்து பண்ணிடுவார். அதனால சொல்றாரு, இன்று காண்கிற எகிப்தியரை நீ இனிமேலும் காண மாட்டாய். கர்த்தருக்காக காத்துட்டு இருக்காங்க. தாவீது அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அதுதான். நாம எந்த அளவுக்கு எல்லா வேதனைகளும் படுவோமோ அதே போல தாவீதும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் பட்டார். ஆனா கர்த்தர் இடத்துல இருந்து கர்த்தர் இடத்துல இருந்து அவன் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அவனுக்கு குறையவே இல்லை. அவன் கர்த்தருக்காக காத்துட்டு இருந்தான். அவனா துணிச்சு நிறைய காரியங்கள் பண்ணல. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் இடத்துல ஜெபிப்பான். யாராச்சும் நம்மளை நிந்திக்கிறாங்களா? கர்த்தர் இடத்துல ஜெபி. நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவையா? கர்த்தர் இடத்துல கேளுங்க. கண்டிப்பா அவருக்கு எல்லா காரியங்களும் வந்து வாய்க்க பண்ணுவார். அதை சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போகும்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்திலே மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆனா இப்போ இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை பார்ப்பது அரிது. ஆனா இஸ்ரவேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை நேரடியா பார்த்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து நாம ஒருவேளை அந்த காலத்துல இருந்தோம்னா நம்மளுடைய விசுவாசம் இப்ப இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமா இருக்கு. நாம அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களையும் பார்க்கல. இருந்தாலும் வேதாகமத்துல என்ன இருக்கோ அதை நம்ம வந்து விசுவாசிச்சு கர்த்தரை வழிபட்டுட்டு இருக்கோம். அப்ப கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து நிறைவேறிக்கிறது. நம்ம யாருமே இப்படிப்பட்ட ஒரு செங்கடலை பிழைக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கல. கர்த்தருடைய அதிசயத்தை நம்ம இது வரைக்கும் நேரடியா பார்க்கல. இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்கியவான்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்க. நமக்கு சோதனைகள் வரும், சோதனைகள் வேதனைகள் வரும். ஆனா அந்த சோதனையே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்தது நல்லது அப்படிங்கிறத கர்த்தர் உணர வைப்பார். அந்த சோதனை எனக்கு வந்தில்ல வச்சுக்கோங்களேன், நான் நிறைய விஷயம் நான் கத்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில நான் முன்னேறி இருக்க மாட்டேன். எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி நம்ம உணர்றதுக்கு கர்த்தர் நம்ம வந்து நினைப்பார், உணர வைப்பார்.
ஒரு ஸ்டெப் பேக் நமக்கு வருது, ஒரு பின்வாங்கல் நமக்கு வாழ்க்கையில வருது அப்படிங்கிற போது எதை குறிச்சு கவலைப்படாது. இது நமக்கு நல்லதுதான். கர்த்தரை எனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய ஒரு காரியத்துக்காக வைத்திருக்கிறார். நான் வந்து சின்ன ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கேன் போல. அதனாலதான் எனக்கு இன்னும் நான் நினைச்சது, நான் விருப்பப்பட்டது எனக்கு வாய்க்கப்படல. ஏன் அப்படின்னா, நாம எதிர்பார்க்கிற அந்த ஒரு விஷயத்தை காட்டிலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கொடுக்கறதுக்கு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அடுத்ததாக யோவான் 6:9. யோவான் 6:9 இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் வார்கோதுமையினால் செய்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. ஆனாலும் இத்தனை ஜனங்களுக்கு இவைகள் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, நம்ம எப்படி கடுகு விதைங்கிறத ஒரு சின்ன விஷயமா நினைக்கிறோம். ஆனா அதுக்குள்ள அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பெரிய காரியத்தை கருத்தை நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். அதே போல 5000 பேரை போஷிக்கிறதுக்கு 5 அப்பம் 2 மீனை வச்சு எப்படி போஷிக்கிறது? ஒரு சின்ன விஷயம்தான். இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்துறார். நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த இந்த அற்புதத்தை சீஷர்கள் கண்குளிர பாக்குறாங்க. ஆனா அவங்க மனசுல உணரல. எப்படிடா இவரு 5 மீனை தான் நம்ம கொடுத்தோம், 5 அப்பத்தை தான் கொடுத்தோம், 2 மீனை தான் கொடுத்தோம், ஆனா எப்படி 5000 பேரை போஷிக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த உணர்தல் அவங்களுக்கு கிடையல, அவங்களுக்கு இல்ல. பாக்குறாங்க, அந்த அந்த விஷயத்த பாக்குறாங்க. ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறா, நம்ம வந்து மத்த எல்லாருக்குமே கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க சாப்பிட்டு போக 12 கூடைகள் மீதி இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க உணரவே இல்லை. அவங்களுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு, இருதயம் கட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து உணர்த்துகிறார் இன்னொரு ஒரு சிச்சுவேஷன்ல. அனந்தரத்துல நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சேனே மறந்துட்டீங்களா? 5 அப்பமும் 2 மீனை வச்சு 5 அப்பமும் 2 மீனை தானே என்கிட்ட கொண்டு வந்தீங்க. அதை வச்சு 5000 பேரை போஷிச்சேனே. உங்களுடைய கண்ணுக்கு என்ன, உங்க மனசு என்ன கட்டுப்பாட்டு இருக்கா? என்ன கண்ணு மூடிட்டு இருந்திருக்கீங்களா? அப்பதான் அந்த வந்து உணர்றாங்க. ஆமா இல்ல, 5 அப்பம் 2 மீனை தான் நம்ம கொடுத்தோம், 5000 பேர் எப்படி போஷிச்சாருங்கிற அந்த ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் தான் உணர்றாங்க சீஷர்கள். அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஒரு சின்ன காரியத்தை வச்சு கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமும் மாத்துறாரு. எப்பவுமே சின்ன ஒரு விஷயத்த நம்ம வந்து அலட்சியமா எண்ணாம, சிறுமைப்பட்டவர்களை நம்ம எப்பவுமே அலட்சியமா எண்ணாம நினைச்சு பாருங்க, அவர்களால கர்த்தர் எல்லா விஷயத்தையும் மாற்றிடுவார். நானும் ஒரு காலகட்டத்துல அப்படிதான் இருந்தேன். இவனுக்கு என்ன, இவன் ஒரு சின்ன பையன், இவனுக்கு என்ன, புதுசா வந்தாங்க, இவனுக்கு என்ன தெரிய போகுது. நான் என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, யாரையுமே நம்ம ஏளனமா நினைக்க கூடாது, கேவலமா நினைக்க கூடாது, மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறத நினைக்கவே கூடாது. எனக்கு மாத்திரம்தான் எல்லாம் தெரியும், இவன் ஒரு டம்மி, இவன் ஒரு வேஸ்ட் அப்படிங்கறது யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்ம நினைக்கும் போதெல்லாம், நம்ம ஒவ்வொரு தடவையும் மத்தவங்களை கேவலமா நினைக்கும் போதெல்லாம், ஏளனமா நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவர்களை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துறாரு. நல்லா யோசிக்கோங்க. நம்ம கண் பார்வைக்கு முன்னாடியே அவர்களை உயர்த்துறார். அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை, அறிவியும் புத்தியை கொடுக்கிறார், எல்லா திராணியும் கொடுக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட நம்ம வந்து உதாசீனப்படுத்தாம, கேவலமா நினைக்காம, ஏளனமா நினைக்காம இருந்து பாருங்க. அதே போல ஒரு சின்ன விசுவாசம் என்ன பண்ணிட போகுது அப்படிங்கறத நினைக்காதீங்க. அந்த ஒரு சின்ன விசுவாசம், அந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்தா கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை ஆட்டோமேட்டிக்கா சந்திப்பார். மார்க் 5:27-28. மார்க் 5:27-28. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய 10,000 தொட்டால் மொத்தமாக என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய தொட்டால். பாருங்க, இங்க பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ,
அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சும்மாவே அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வருஷமா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ள வேற என்ன சாத்தானுடைய விஷயம்தான் இருக்கு. அப்போ ரொம்ப அந்த ரத்தம் வெளியே வர்றதுனால உடம்புல சக்தியே இருக்க ரொம்ப பெரும்பாடுல ஒரு ஸ்திரீ. அப்ப அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து வரார். அவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க அந்த ஒரு விசுவாசம். அட்லீஸ்ட் அந்த அவரை சுத்தி எக்கச்சக்க கூட்டங்கள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த அந்த ஸ்திரீ என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ இந்த ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாச்சும் எனக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. தொட்டா அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து உணர்றார், என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அப்படின்ற. யாரும் என்ன தொட்டீங்க, யாரும் என்ன தொட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ சீஷர்கள்லாம் வந்து கேக்குறாங்க, என்னங்க இயேசுவே உங்களை சுத்தி இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கீங்க, கூட்டமா இருக்காங்க, ஆனா எல்லாருமே தொடதான் செய்வாங்க, ஆனா யாரும் உங்களை தொட்டாங்க அப்படின்றீங்களே. எல்லாரும் தான் தொட்டாங்க, எல்லாருமே கூட இருக்காங்க, உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க. இதுல நாங்க யாரை கண்டுபிடிக்கிறது இல்ல, எல்லாருமே தொட்டீங்க, ஆனா என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, தெரியாம அந்த அந்த ஸ்ரீ வந்து சொல்றாங்க, நான் தான் தொட்டேன் இயேசுவே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்ப பாருங்க, அந்த நம்ம எல்லாருமே நினைப்போம், இயேசு கிறிஸ்து உடைய வஸ்திரத்துல ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது கிடையவே கிடையாது. வல்லமை எதுல இருந்திருக்கு தெரியுமா? அந்த ஸ்திரீயோட விசுவாசத்துல இருந்திருக்கு வல்லமை. நிறைய பேர் அப்படிதான் நினைப்போம். ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு, இந்த பொருள்ல எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ராசி இருக்கு, ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அப்படி இல்லை. கர்த்தர் இடத்துல அந்த விசுவாசம் இருக்கும். இந்த ஸ்திரீக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அதனால அவங்க சுகத்தை பெற்றாங்க. சோ நாமளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா, நமக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த ஒரு கவலையா இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, உறவுகளுக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் சரி, வேலையில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவாசத்தினால நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். கர்த்தரிடத்துல இருந்து அவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க பண்ணுவார். ஆனா வந்து நம்மளுடைய கேள்வி, அது எப்படி கிடைக்க பண்ணுவாங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க, அவ்வளவுதான். அது எப்படி அது எந்த நேரத்துல நடக்கும், எப்படி நடக்குங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, டெஸ்டினேஷன், அது கண்டிப்பா நடந்து முடிக்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மாத்திரம் வச்சுக்கோங்க. அது எப்போ நடக்கும், எந்த நேரத்துல நடக்கும், யார் மூலியமா நடக்கும்ங்கிறத நம்ம அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மளே நமக்கு வந்து உணர்த்துவார். மத்திய 13 31 32. மத்திய 13 31 32. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகுதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூமியிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அலையத்தக்க மரமாகும் என்றார். அதாவது எல்லா ஒரு நல்ல பழக்க வழக்கங்களும் நமக்கு வந்து அப்படியே இம்மிடியட்டா ஒரு விஷயம் கிடைச்சிடாது. சின்னதா நம்ம வந்து ஆரம்பிக்கணும். அதே போல பரலோக ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை இதற்கூட ஒப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுகு விதைக்கு வந்து ஒப்பிடுகிறார். அந்த காலத்துல கடுகு விதை ரொம்ப சின்னதா இருக்கும். அதோட விதையை வந்து பாத்தீங்கன்னா பூமியில விதைக்கும் பொழுது அதோட மரம் ரொம்ப பெருசா வந்து வளரும். இந்த காலத்துல அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து காலத்துல அப்படி வந்து பெரிய மற்ற எல்லா மரத்தை காட்டிலும் பெரிய ஒரு மரமா இருந்தது. அது எல்லா விதைகளுக்கும் சிறியதா இருந்தும் வளரும் போது ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமா மாறும். சோ நம்ம வாழ்க்கையில இம்மிடியட்டா எல்லாருமே பணக்காரன் ஆக முடியாதுன்றாங்கல்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு உண்டான காரியங்களை சின்ன விஷயத்துல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். அதே போல நமக்கு நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா நம்ம இம்மிடியட்டா நமக்கு வந்து ஒரே நாள் அது கிடைச்சிடாது.
சின்ன சின்ன ஒரு விஷயமா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபிக்கணும், நமக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அதன் பிறகு ஒரு வேளை ஜெபிக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிங்க. அப்புறம் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு முன்னாடி, படிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, எங்கேயாச்சும் வீட்டுக்கு வீட்டுல இருந்து வெளியே எங்கேயாச்சும் போறீங்கன்னா அந்த டைம்ல ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்க யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவர்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். அவர்களுடைய நோய் நொடிக்காக நம்ம வந்து நீங்களும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம வந்து சின்னதா தான் இருக்கும். நாம ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணமே எப்பவுமே இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிங்க. விசுவாசத்தோடு ஜெபிச்சீங்க அப்படின்னா நம்ம நம்ம நினைக்காத காரியங்களை கூட கர்த்தர் வந்து சூப்பரா நடத்தப்படுவாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லிக்கிறாரு, உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசத்துல கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மலையை அங்க அங்க போய் விழு அப்படின்னா கூட போய் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. கடல்ல போய் விழு அப்படின்னா கூட போய் விழுந்துரும் அப்படின்ட்டு. உங்க எல்லாருக்குமே தெரியும் தாவீதும் கோலியாத்து கதை. தாவீது ரொம்ப சின்ன பையன். கோலியாத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அவனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை பயந்துட்டு இருந்தாங்க. அவனை வச்சுதான் பெலிஸ்தர்கள் நல்லா எல்லா யுத்தத்தையும் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தாவீது ஒரு சின்ன பையன், ஆட்டு வந்து மேய்க்கிற ஒரு சின்ன பையன். அவனை வச்சு கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்னா கோலியாத்தை வந்து முறியடிக்கிறார். அப்போ எதெல்லாம் நம்ம சின்னது அப்படின்னு நினைக்கிறோமோ, எதையெல்லாம் நம்ம வந்து கேவலமா நினைக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம ரொம்ப அற்பமா நினைக்கிறோமோ, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு பெரிய பெரிய அதிசயங்களை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவ எல்லாம் ஒதுக்குறாங்க. எல்லாரையுமே இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்காக வந்தாரு. யூத மக்களே அவங்க ஏற்றுக்கொள்ளல. கடைசியில என்ன சொல்றாரு பாருங்க, ஒதுக்கப்பட்ட கல் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒதுக்கப்பட்ட கல்லே சபைக்கு மூளைக்கல்லானது. பாருங்க, அந்த கல் இல்லைன்னா அந்த சபையை ஆண்டம் பண்ணிடும். இயேசு கிறிஸ்து இந்த என்னதான் நம்ம ஆராதனைக்கு வந்தாலும் பிரேயர் பண்ணாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம விசுவாசம் வைக்கல அப்படின்னா நம்மளுடைய எல்லாமே வேஸ்ட். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதே வேஸ்ட். கிறிஸ்துவர்கள் சொல்லுகிறதே வேஸ்ட். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 45 கூட வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 45 கூட வாசிக்கும் பொழுது அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். எதிரிகள் நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு பேராயுதத்தோடு நமக்கு வந்தாலும், அவங்க எப்படிப்பட்ட பெரிய வல்லமையோடு வந்தாலும், என்னிடத்துல இருக்கிறது யார், நம்ம இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன், யெகோவா தேவன். அப்ப நம்ம யாருக்கு பயப்படணும்? அந்த ஒரு தைரியமே, அந்த ஒரு விசுவாசமே நம்மள பல விஷயங்களை சாதிக்க வைக்கும், ஜெயிக்க வைக்கும். சாத்தான் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் சரி, அத ஈஸியா நம்ம கடந்து போக முடியும். அப்போ தாவீது வந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோலியாத்தை சண்டை போடுறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கேடயம் எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய வஸ்திரம்லாம் உடுத்துறாங்க. அவன் சொல்லிட்டான், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவன் அதை வந்து பெரிய விஷயமா நினைக்கல. அவன் வந்து கர்த்தரிடத்துல அந்த ஒரு கடுகளவு விசுவாசம் வைத்திருந்தான். இந்த கோலியாத்தை என்னால வந்து அடிக்க முடியும் அப்படின்னு அந்த விசுவாசத்தோட அவன் வந்து கோலியாத்தை முறியடிச்சான். கர்த்தர் தாவீது கூடவே இருந்தார். மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 23 சொல்றாரு பாருங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான ஒரு விஷயம். மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 23. அப்போ நாம எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் நினைக்கவே கூடாது. என்னால இது முடியாது, எனக்கு இது நடக்காது, என்னால இது சாதிக்க முடியாது, என்னால இது பண்ண முடியாது, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது, கடைசி வரைக்கும் நம்ம இப்படியேதான் இருக்கும். தயவு செஞ்சு அப்படி மட்டும் ஒரு நெகட்டிவ் தாட்டை, ஒரு தப்பான எண்ணங்களை நம்ம மைண்ட்ல வந்து வைக்காதீங்க தயவு செஞ்சு.
ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கு, டாக்டர் கூட கைவிரிச்சிட்டாங்க, கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துட வேண்டியதான், அவ்வளவுதான், நான் வந்து சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தோட தயவு செஞ்சு இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உலகத்தாருக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? உலகத்தார் தான் அப்படி நினைப்பாங்க, விசுவாசம் இல்லாம பேசுவாங்க. சாக கிடக்கிற நிலைமையில கூட கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், எனக்கு ஜீவனை கொடுப்பார், எனக்கு ஆயுசு நாட்களை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். எசேக்கியா ராஜாவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சாக கிடக்கிற நிலைமைக்குள்ள கூட 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பார். அப்போ நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லா விஷயத்தையும் கர்த்தர் வாய்க்கும். ஒரு சில விஷயங்களை மாத்திரம் அவர் வந்து வாய்க்க பண்ண மாட்டார், எல்லா விஷயத்தையும் நமக்கு வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 1:6 சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்தனுடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரர், ஒரே கருவுல மரியாள் கருவுல இயேசு கிறிஸ்து வராரு. அதே கருவுல யாக்கோபு அவரு சொல்றாரு பாருங்க, யாக்கோபு 1:6 அவன் எப்படாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துக்குள்ளே நீக்கப்படாமல், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். பாருங்க, நம்ம எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு இதை வாய்க்க பண்ண மாட்டார், ஏதோ கடமைக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்ட்டு இல்லாம, நான் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் இடத்துல கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் எனக்காக வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஒரு 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 பிஞ்சு கூட வந்து பாத்தீங்கன்னா நாம சந்தேகப்படாம கேட்கணும். அதுதான் இங்க யாக்கோபு ஆசிரியரும் சொல்றாரா, ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். இங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும், கடல் மேல அவர் வந்து நடந்து வர, பேதரும் அதை பார்த்து என்னாலே இதை நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர. ஸ்டார்டிங்ல அவனுக்கு இருந்த விசுவாசம் நடுவுல இல்லை, ஏன்னா அவனுக்கு வரைக்கிற பிரச்சனையை பார்த்து அவன் பயப்படுறான், கடலோட அலை சீற்றத்தை பார்த்து அவன் வந்து பயப்படுறான். நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப உத்வேகமா ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆனா கொஞ்சம் நம்ம உலக மக்களோடு நம்ம வந்து பேசி பழகும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா அது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பேதுருவை பார்த்து, அப்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் சந்தேகப்படுறேன்? மனுஷன் என்ன வேணா பேசிட்டோம். மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதுல கெட்டியா இருக்கணும், பாதிலே நம்ம வந்து விழுந்துடக்கூடாது. மனுஷன் என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் எனக்காக என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்டிப்பா எனக்கு வந்து வாய்ப்பு பண்ணுவார். கர்த்தர் மேல பாலத்தை போடுங்க. அப்ப மனுஷன் வந்து நம்மளை என்னதான் பின்னுக்கு தள்ளி இழுத்தாலும் அது அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் இடத்துல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம் யாரும் மனுஷனிடத்துல வைத்திருக்கோம், கர்த்தர் இடத்துல என்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கேன். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியாலே வரும், கேள்வி தேவையே வசனத்திலே வரும். பாருங்க, சரிங்க பிரதர், விசுவாசம் இருக்கணும்ன்றீங்க, விசுவாசத்தை நான் எப்படி வளர்க்கிறது, என்னுடைய விசுவாசத்தை நாம எப்படி அதிகரித்துக் கொள்றது அப்படின்னா, ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியரா சொல்லிட்டார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனம் படிச்சாதான் கர்த்தருடைய வேதத்தை நம்ம வந்து தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஓ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா, இன்னும் அதிசயம், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துல அதிகமா வளருவீங்க. பாருங்க, கர்த்தர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல நம்ம எவ்வளவோ பாட புத்தகம் படிக்கிறோம், நம்ம கண்ணு முன்னாடியே எல்லார் வீட்லயும் இங்க பைபிள்னு ஒண்ணு இருக்கு. அந்த பைபிளை நம்ம தொடர்ந்து தியானிக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வரும். கேள்விகள் வர்றது ரொம்ப நல்லதுதான், யாருமே எல்லாத்தையும் பிளைண்டா நம்ம வந்து இப்பெல்லாம் நம்புறது கிடையாது. நிறைய விஷயங்களை நம்ம ஆராயும் பொழுதுதான் நம்மளுக்கு இன்னும் விசுவாசம் அதிகமாகும். உலகத்தார் வந்து பாத்தீங்கன்னா
கர்த்தரை சேவிக்கல, ஆனா அவங்க எல்லாம் ஏன் ஏன் முன்னேறாங்க அப்படின்ட்டு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. உலகத்தார் மாதிரி நாமளும் ஒன்று போறோம். உலகத்தார் மாதிரி நாமும் ஒன்று போறோம். நாம ஏன் வாழ்க்கையில முன்னேறலைங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கோமா? நாம என்னதான் பாத்தீங்கன்னா வேதாகமம் வாசிச்சாலும் நிறைய விஷயங்களை பண்ணாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக, மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம பண்றோம். ஒரு சில விஷயங்களை நம்ம பண்றோம். அது நமக்கு நல்லா தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இதெல்லாம் நம்ம அதை தெரிஞ்சே பண்றோம். எதுக்காக? கர்த்தரை நம்ம பின்னாடி வச்சுட்டு இதெல்லாம் பண்றது தப்பு இல்லை, மனுஷனை பிரியப்படுறதுனால தப்பு இல்லை, கர்த்தர் ஒண்ணும் கோச்சிக்க மாட்டாரு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னு. அப்படிலாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நாம விசுவாசத்துல வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது சொல்றதே தப்பு. அப்ப கர்த்தர் இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற முடியும்? நம்மளுடைய தேவைகளை அவர் எப்படி சந்திப்பார்? கொஞ்சம் யோசிப்பாரு. இன்றைக்கு கூட நம்ம பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு கடுகளவு சிறிய சின்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற எல்லா காரியங்களும், நம்ம கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா நிறைவேறும். அது உண்மையா இருக்கணும் அந்த விசுவாசம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற அனித்தியமான ஒரு விஷயத்திற்காக மாத்திரம் கர்த்தரிடத்துல ரொம்ப பற்றுதலா இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிச்சுட்டே இருக்கும் பொழுது கர்த்தரிடத்துல ரொம்ப பற்றுதலா இருப்பாங்க. அவர் எப்போ ஆசீர்வதிக்கிறத நிறுத்துறாரோ அப்பதான் அவங்களுடைய உண்மையான சுயரூபமே தெரியும். கர்த்தரை தூஷிக்கிறது, கர்த்தரை இடத்துல பின்வாங்கி உலகத்தார் மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறது. அப்போ உனக்கு நான் நல்லது கொடுக்கிற வரைக்கும் நீ என் கூட பிரியமா இருக்கிற, உனக்கு ஒரு விஷயம் செட்பேக் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ என்னை விட்டு பின்னோக்கி போயிடுற, சபைக்கு வர மாட்டேன்ற, பைபிள் படிக்க மாட்டேன்ற, ஜெபம் பண்ண மாட்டேன்ற. அப்போ எது உண்மை? கர்த்தர் ஏன் நம்மளை சோதிக்கிறாருன்னு தெரியுமா? நமக்கு சோதனை வரும்போது கூட நம்ம அவரை சார்ந்து இருக்கிறோமா, அவரை நம்பி இருக்கிறோமா, அவரை விட்டு நம்ம பின்வாங்கி போகாமல் இருந்து விசுவாசத்துல இன்னும் நிலைச்சிருக்குமாங்கிறத அவர் சோதித்து அறிகிறார். நம்ம பொண்ணாக விளங்கணும். நம்மளை சோதித்து முடித்த பிறகு நம்ம பொண்ணாக விளங்குற அளவுக்கு நம்ம கர்த்தரை பின்பற்றி போகும். பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.